மனாசேயின் குமாரனான ஆமோன் ராஜாவான போது 22 வயதாயிருந்து 2 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஆமோன் யூதாவின் 15வது ராஜா. யோத்பா ஊரானாகிய ஆரூத்ஸின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் மெசுல்லேமேத். அவன் தன் தகப்பனாகிய மனாசே செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் நடந்த எல்லா வழியிலும் நடந்து தன் தகப்பன் சேவித்த நரகலான விக்கிரகங்களை சேவித்து அவைகளை பணிந்து கொண்டு கர்த்தரின் வழியிலே நடவாமல் தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டுவிட்டான். ஆமோனின் ஊழியக்காரர் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி ராஜாவை அவன் அரமனையிலே கொன்று போட்டார்கள். ஆமோன் ஊசாவின் தோட்டத்தில் உள்ள அவனுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான். அதனால் தேசத்து ஜனங்கள் ராஜாவாகிய ஆமோனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணினவர்களை எல்லாம் வெட்டி போட்டு அவன் குமாரனாகிய யோசியாவை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள். அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகிய யோசியா ராஜாவானான்.